अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं பூஷும் சாந்தன் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்புச் செய்கையே ஈசன்யாலமுண்டு மிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கு உலகங்கட்கெல்லாம் ஓர் உயிராக இருந்து உலகங்கள்லாம் தன்னுடைய உடலாக கொண்ட எம்பெருமான் இருக்கானே, ஒரே உருவா உலகம் மொத்தத்தையும் ஓர் உருவாக கொண்ட எம்பெருமான், அவனுக்கு ஆழ்வாருடைய நெஞ்சு ஈர நெஞ்சு இருக்குதே, அதாவது தயாத்ரமா இரக்க குணத்தை உடைய நெஞ்சு அவனுக்கு பூசக்கூடிய சாந்தி. புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலை, அதாவது நாம் பேசக்கூடிய வார்த்தை இருக்குதே, அந்த வார்த்தைகளை கொண்டு, வார்த்தைன்றது ஒரு பதம், அந்த சொற்களை கொண்டு வாக்கியமாக அமைச்சு நாம் ஒரு விஷயத்தை விஞ்ஞாபனம் பண்ணுறோமே, அது புனையும் கண்ணி. எப்படி பல மலர்களை கொண்டு மாலை தொடுக்கிறோமோ, அதுபோல் பல சொற்களை கொண்டு வாக்கியத்தை அமைக்கிறோம், அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அது மாலை. எம்பெருமானுக்கு மனம் கொடுக்கக்கூடிய மாலையும், அழகு கொடுக்கக்கூடிய மனத்தையும் அழகையும் கொடுக்கக்கூடிய மாலையாகும் அப்படின்னு ரெண்டாவது சொல்ற. சாந்துக்கு அப்புறம் இப்போ நாம் இதை தான் சேவிக்கணும் இன்னைக்கு. வாசகம் புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே அப்படின்னு சாய்க்கிறேன். அதனால் புனையும் கண்ணி பல புஷ்பத்தை கொண்டு தொடுத்து பண்ணுறது. கண்ணின்னா மாலைன்னு அர்த்தம். அந்த மாலையில் வைக்கக்கூடிய பத்திக்கும் கண்ணின்னு சொல்லுவார்கள். ஆனால் கண்ணின்றது மாலையை சொல்கிறது. அப்படி மாலை என்ன பண்ணுறோம், பல மலர்களால் தொடுக்கிறோம். அதுபோல் அதுதான் எம்பெருமானுக்கு சாத்தக்கூடிய மாலை. மாலைன்றது என்னது? மாலை யாருக்கு சாத்துவா அப்படின்னு சொன்னால், உயர்ந்த புருஷர்களுக்கு சாத்துவா. ஏதாவது ஒரு விசேஷத்தை கருதி, அவர்களுக்கு உண்டான விசேஷத்தை கருதி அவர்களை கௌரவிப்பதற்காக, அவர் விசேஷமான புருஷன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக மாலை. இப்போ சாதாரணமாக வச்சுக்கோம், கல்யாணம் நடக்கிறது, விவாகம் நடக்கிறதுன்னா அந்த தம்பதிகளுக்கு மாலை போடுறோம். ஏன்? அன்னைக்கு அவர்களுக்கு உயர்ந்ததான விவாகம் நடக்கிறது. வாழ்க்கையில் அவள் இன்னிலேருந்து தர்மத்தை நடத்துறதுக்கு ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் சேர்ந்து, ஸ்திரீயும் புருஷனும் சேர்ந்து தர்மத்தை நடத்துறதுக்கு ஆரம்பிக்கிறா. அந்த நல்ல நாளில் அவளுக்கு மாலை போடுறோம். அதே மாதிரி உபநயனம் பண்ணச்சேவும் மாலை போடுறோம்னா, உபநயனம் எதுக்காக? இன்னிலேருந்து அவன் பிரம்மோபாசனமான காயத்ரி ஜபத்தை பண்ண போகிறான், சந்தியோபாசனம் பண்ண போகிறான். அந்த மந்திரத்தை இன்றைக்கி பெறக்கூடியவன் அவனுக்கு இன்றைக்கி உத்கிருஷ்டமான ஒரு காரியத்தை அவன் ஆரம்பிக்கிறான். அதுக்காக அந்த காரியம் சபலமாகணும் மாலை. இப்போது சில புருஷர்கள், அதான் சில பேருக்கு மாலை என்ன பண்ணுவோம்னா, அந்த காரியம் இது ஆரம்ப கட்டத்தில் போடுற மாலை, அந்த காரியம் சபலமாகணும் அப்படின்றதுக்காக. சில புருஷர்களுக்கு மாலை அவள் அந்த காரியத்தில் வென்று வந்தாவிட்டு என்ன, ஒரு நல்ல உயர்ந்த மார்க்கெலாம் வாங்கி பாஸ் பண்ணுறா, இல்லை ஒரு சதஸில் 4 பேர் கொண்டாடும்படியாக வார்த்தைகள்லாம் சொல்கிறா, இல்லை ஒரு புதிய கண்டுபிடிக்கிறான். இது மாதிரி ஏதோ லோகத்தில் ஆன மாதிரி முடிஞ்சாவிட்டும் அந்த முடிவை, அவளுடைய உயர்த்தியை கொண்டாடுறதுக்காக அப்பவும் மாலை போடுவாள். இந்த மாதிரி ஒருத்தருடைய அதிசயம், மேன்மையை கொண்டாடுவதற்காக, இல்லை அந்த மேன்மை நல்லா நிறைவேறணும், இந்த மேன்மை மேலும் வளரணுன்றதுக்காக இந்த மாலையெல்லாம் சாத்துறது. எம்பெருமான் எப்போவுமே மேன்மையாளனாக இருக்கிறதுனால அவனுக்கு மாலை.
அதனால் அந்த மாலை சாத்துறது என்னென்னா வாசகம் செய் மாலையே. அது என்ன வாசகம், இந்த புனையும் கண்ணி எனதுடைய வாசகம், என்னுடைய வாசகம் இருக்குதே, நான் பேசக்கூடிய வார்த்தைகள்னால புனையப்பட்டதான அந்த வாக்கியங்கள்லாம் இருக்குதே, அது செய்மாலை. மாலைன்னு சொன்னால் செய்மாலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாசகத்துக்கே அத்தை செய் வாசகம் அப்படின்னு அதுக்கு விசேஷம் எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ருஜுவான வார்த்தைகள்னு அர்த்தம். செய்யுன்னா அழகான, சிவந்த, அப்புறம் ருஜுவான, அதாவது ருஜுவானன்னா நேர்மையாக இருக்கிறது அந்த மாதிரியான அது. அதனால் இந்த இடத்துல நேர்மையான வார்த்தைகள், ஏதோ கோணலாவெல்லாம் சொல்லி அப்படிலாம் சொல்கிறது இல்லை. கோணலா குஷிதமாக தாறுமாறாக அனர்த்தமாக சொல்கிறது அப்படிலாம் இல்லாமல் செய் மாலை, அழகான ருஜுவாக இருக்கக்கூடியதான மாலை. அதை கேட்குறவாளுக்கும் சொல்கிறவாளுக்கும் இனிமையாக இருக்கணும். ஆனால் அது அர்த்த புஷ்டியோடு இருக்கணும். எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறது அர்த்த புஷ்டி இல்லாமையே இருக்காது. எல்லாம் அர்த்தத்தை உள்ளடக்கி நல்லா இருக்கும். அதனால் அது புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே. அதனால் ருஜுவாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? நாம் எப்போவுமே தோஷமில்லாததான வாக்கு இருக்கணும். நாம் எப்போ பார்த்தாலும் ஏதோ லௌகீகமாக பேசிண்டு ஒரு லூஸ் கமெண்ட் மாதிரி அடிச்சுண்டு ஏதோ பேசிண்டு அந்த மாதிரிலாம் இருந்தோன்னா ஸ்தோத்திரம் பண்ணச்சேவும் நம்முடைய வார்த்தைகள்லாம் சரியாக வராது. எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணச்சேவும் இந்த தோஷம் அப்படியே வரும். அதனால தான் மனுஷனால் பண்ணப்படக்கூடிய கிரந்தங்களுக்கெல்லாம் அந்த மனுஷனுக்கு என்ன தோஷம் உண்டோ அது அந்த கிரந்தத்தில் தெரியும். வேதம் யாராலையும் பண்ணப்படாதது, அதனால் அது நிர்தோஷமானது அப்படின்னு. யாராலையும் பண்ணப்படாததுனால நித்தியமானது அப்படின்னு. ஒருத்தர் பண்ணினா அது அழிஞ்சு போயிடும். எப்போ உண்டாச்சோ அதுக்கு முடிவுன்றது ஒன்று உண்டு. அதனால் யாராலையும் பண்ணப்படலைன்னா நித்தியமாக இருக்குதுன்றது ஒன்று, நிர்தோஷமாக இருக்குதுன்றது ஒன்று. அந்த மாதிரி நாம் எம்பெருமானுக்கு நம்முடைய வாசகம் செய் மாலையாக அமையிறது, ருஜுவான மாலையாக அமையிறது, ருஜுவான வாசகத்தை வருது. அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா எப்போவுமே வாக்கு தூய்மை இருக்கணும். அப்படி தான். அதே மாதிரி தான் சந்தனம் கூட பெருமாளுக்கு பூசுகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே மனசு தோஷம் இல்லாத கல்மஷம் இல்லாத மனசாக இருக்கும். அதே மாதிரி வாக்கில் தூரமான வாக்கெல்லாம் வராத அந்த மாதிரி இருக்கும். அதுதான் மாலை அப்படின்னு. மாலை என்ன பண்ணுறது? அவருக்கு அழகு கொடுக்கறது, அவருடைய பெருமையை வெளிக்கொணர்றது, மனத்தையும் பரப்புறது. அதுதான் இந்த ஸ்தோத்திரம். என்ன? அவரை எம்பெருமானை பற்றி அவர் ஸ்தோத்திரம் பண்ணோன்னா எம்பெருமானுடைய பெருமையை பறைசாற்றுறது, அவருடைய பெருமையை வெளிக்கொணர்றது. அதுக்கப்புறம் அந்த ஸ்தோத்திரம் ரம்யமாக அழகாக எல்லாருக்கும் காதுக்கு இனிய, கேட்டு ஆறாறு வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அவருடைய வாக்கு தான் இப்போது மாலைன்னு சொல்கிறார். அதுக்காக சொல்கிறேன். அதனால் ஆனால் அவருக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் அவர் தான் மாதிரி சொன்னார்னா நம்முடைய வாக்கு மாலையாக அமையணும் பெருமாளுக்கு. அப்போ எப்போவுமே நாம் ருஜுமான வார்த்தை தான் சொல்லணுமே தவிர அல்லாத வார்த்தைகள் எப்பவுமே சொல்லக்கூடாது. எப்பவும் நல்வார்த்தையை தான் சொல்லணும். நல்வார்த்தை சொல்லணும்னா ஒரு சுவாமி சொன்னார். ஒரு சுவாமி என்ன ஸ்ரீவத் சங்காச்சார் சுவாமி அப்படின்னு எழுந்தார். அந்த சுவாமி சொன்னார். அவர் காலேஜில் நசரத் பேட்டைன்னு முதலியாண்டான் அவதார ஸ்தலத்தில் அங்கே ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக இருந்தார், சம்ஸ்கிருதத்துக்கு. அதில் அவரோட கூட அவர்கிட்ட படித்தவராக அவர்கிட்ட படிச்சுட்டு அப்புறம் அவரோட கூடவே வேலைக்கும் வந்துட்டா போல இருக்குது. அவர் ஸ்மார்த்தர். அவர் அவாத்தில் அவள் அம்மா
எப்பவுமே இல்லைன்ற சப்தமே சொல்லுவோம். நாம் என்ன சொல்லுவோம்? உப்பு இல்லை, புளி இல்லை, அது இல்லை, இது இல்லை, வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. அந்த மாமி அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. இது வாங்கிட்டு வரணும், உப்பு வாங்கிட்டு வரணும், புளி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அதை தான் சொல்லுவாள். வாங்கிட்டு வரணும்னு சொன்னாலே இல்லைன்றது சாணாக தெரிஞ்சு போகிறது. அந்த எதிர்மறையான வார்த்தையே ஒன்று கூட சொல்ல மாட்டாளாம். அந்த சுவாமியத்தை ஸ்லாகிச்சு சொல்லுவேன். என்கிட்டே 2-3 தடவை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தையே சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஒரே அர்த்தம் தான். அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம்னா அது எதிர்மறையாக இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அதுக்கு நேர்மறையில் என்ன வார்த்தை இருக்குதுன்னு யோஜனை பண்ணி அப்படி சொல்லணும், அப்படி பழகிக்கணும். அந்த மாதிரி பழக்கம் உண்டான யாரையும் வெய்ய மாட்டோம், அது பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம். எப்போவுமே சுத்தமாக இருக்கும் வாக்கு. நம்ம இடத்துலேருந்து வரக்கூடிய வருஷமாவோ அதுவாவோ இதுவாவோ சொல்ல மாட்டோம். ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட இந்த மாதிரி தப்பாக இருக்கா போல இருக்குது, தப்பாக இருக்குதுன்னு சொல்லாத, இந்த மாதிரி மாற்றி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவான்னா இது கூட அதாவது இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சுவாமி திருமாளிகையில், சுவாமின்னா புருஷ கிருஷ்ணமாச்சார சுவாமி, இஞ்சுமட்டேஷனுடைய தௌஹித்ரன், அவரிடத்துல தான் என் காலக்ஷேமம்லாம் பண்ணேன். நிருசிம்மப்பிரியாவுக்கு 50 வருஷம் இதுவாக இருந்தார், அது சம்பாதகராக இருந்தார், எடிட்டராக. அதுக்கப்புறம் திருவள்ளூர் கோவிலுக்கு ஐஷிங்கருக்கு ஸ்ரீகாரிய துரந்தராக ஏஜெண்ட்டாக இருந்தார். இப்படி பல பெருமைகள் உள்ள 100கணக்கான வியாசங்கள்லாம் எழுதியிருக்கார். அதெல்லாம் சரி. அவர் அந்த திருமாளிகையிலே ஒரு தடவை உபன்யாசம் நடந்தது. உபன்யாசத்தின் போது பல பேர் அவ நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு தானே அப்புறம் வந்தனம் பண்ணிட்டு தானே அதுக்கப்புறம் உபன்யாசம் ஆரம்பிப்பா. அதில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னார், அதில் ஒரு ஸ்லோகம், விசேஷ வித்பாரிஷதேஷு நாத விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு ஜிகீஷிதோ மே கவிதார்க்கிகேந்திரான் திக்பாக்ர சிம்மாசனம் அபியுபேயா. இது இதில் இருக்கக்கூடிய ஸ்லோகம், தேசிகனுடைய ஸ்லோகம், ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில். அதை பல ஸ்லோகங்கள் மத்தியில் அங்கங்கே ஒன்று எடுத்து சொல்லுவாளோ, இல்லை ஒவ்வொரு பெருமாளுக்கு ஒவ்வொரு ஸ்லோகம், அது இது ஏதோ ஆச்சாரியனுக்கெலாம் ஸ்லோகம் தனியன்னு அதெல்லாம் சொல்லிச்சு. இந்த ஸ்லோகத்தை சொன்னாராம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு மேலே போனாராம். இந்த ஸ்லோகத்தில் என்னன்னா, என்னுடைய நாக்கில் நீர் இருந்து அருள் புரியணும். இவர் உபன்யாசம் பண்ண வந்திருக்கார், அதனால் ஹயக்ரீவன் நாக்கில் இருந்து பேசணும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் ஒரு இது என்னன்னா, என்ன சொன்னேன், ஜிகீஷிதோமே விசேஷ வித்பாரிஷதேஷு நாத விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு. அதாவது வாதப்போர் புரிகிற இடத்துல என்ன, என்னுடைய நாக்கில் இருந்து நீ அனுகிரகம் பண்ணி அதை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சாய்க்கிறேன். இதுக்கு முன் ஸ்லோகம் ஒன்று இருக்குது, திசந்து மே தேவ சதாத்வதீயா தயா தரங்கானுசரா கடாட்சா ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்கிருத காமதேனு. நீ காமதேவா என்ன பண்ணணும், சரஸ்வதி வாக்கை பொழியணும். எப்படி இருக்கணும் அது, அதாவது அமிர்தம் க்ஷரந்தி ஸ்ரோத்ரேஷு பும்சாம், எந்தெந்த மனுஷாள் கேட்குறாளோ அவளுக்கு காதுக்கு இனிமையாக நீ இருக்கா மாதிரி அனுகிரகம் பண்ணணும், அந்த வாக்கை காமதேனுவாக சுரக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஸ்லோகம். சுவாமி அந்த சுவாமிகிட்ட சொன்னாரா, இந்த இடத்துல இங்கே சுவாமி உபன்யாசம்தான் பண்ண போகிறது, விஷயம் சொல்ல போகிறது, அதை நாங்கள்லாம் கேட்க போகிறோம். அதனால் திசந்துமே தேவ அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லாமே, ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதியும் சம்ஸ்கிருத காமதேனு அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லலாமே. இங்கே வாதம் நடக்கலையே, அந்த வாதத்தில் ஜெயிக்கிற மாதிரி நீ அனுகிரகம் பண்ணணும்னு
இங்கே உபன்யாசத்தை தேவர் சொல்கிறத எல்லோரும் கேட்க போகிறோம். அதனால் எங்களுடைய காதுக்கு இனிமையாக இருக்கா மாதிரி இருக்குது, அந்த அந்த ஸ்லோகத்தை சொல்லலாமே அப்படின்னு இத்த விவரணம் பண்ணலை. நான் உங்களுக்கு விவரணம் பண்ணேன். நான் திசந்து மேதேவன்னு சொல்லி அமிர்தம் க்ஷரத்தின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லலாமே இந்த இடத்துல அப்படின்னு சாச்சேன். அதனால் இப்போ ரெண்டுமே ஹயக்ரீவனுடைய பிரார்த்தனை. இது எங்கேயோ இருக்கிற ஸ்லோகம் இல்லை, ஒன்றான தேசிகன் சாதித்த ஸ்லோகம்தான். அப்போ கூட இடத்த பொறுத்து இங்கே பாகவத்தாள்லாம் கூடியிருக்கா, இந்த இடத்துல என்ன ஜிகீஷித்தோமே கவிதை என்ன அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்தோத்திரமேவா இருந்தாலும், அது தேசிகனதே இருந்தாலும், பெருமாளை பற்றின ஸ்தோத்திரமே இருந்தாலும், நமக்கு அனுகிரகம் பண்ணணுன்றதே இருந்தாலும், அந்த ஸ்தோத்திரத்தில் இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாளே அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு, இந்த இடத்துல என்ன எல்லாருக்கும் இனிமையாக என்னுடைய சொற்கள் அமையணும், ஆன மாதிரி நீ பொழியணும், அனுகிரகம் பண்ணணும், தீர்ந்து போச்சு. அதுதான் இங்கே வாதப்போரில் ஜெயிக்கணுன்றது வேற எங்கேயோ. அதனால் இப்படி நம்முடைய வாக்கு நன்னா இருக்கணும், ருஜுவாக இருக்கணும். அதாவது எதிர்மறையே எப்போவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா வாசகம் செய் மாலையே எனதுடைய வாசகம், எனதுடைய அப்படின்னு சொன்னேன். புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே, அந்த மாதிரி புனைந்து மாலையாக தொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொன்ன. அப்படி இருந்தால் தான் அந்த வார்த்தைகள் நிறம் பெறும். இப்போது புரியறதுக்காக சொல்கிறேன். இதே மேலே இப்போது உபன்யாசம் பண்ணச்சே இந்த முதல் ஸ்லோகம் சொன்னால் தான் பெருமாள் அதுக்கு தகுந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுவான். இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தை சொன்னோன்னா வாதப்போர் புரிகிற இடத்துல தானே அவளெல்லாம் வெல்ற மாதிரி பண்ணணும். இப்போ எப்படி அவன் பண்ணுவான் அனுகிரகம்? இல்லை, இங்கே வாதப்போர் பண்ணால் மற்றவாளை வீழ்த்துற மாதிரி அனுகிரகம் பண்ணணும். இது வாதப்போர் இல்லையே. இந்த ஸ்லோகத்தை சொன்னால் பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணுவான்? ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் இல்லையா? ஏன்னா இங்கே அந்த மாதிரி ஒரு நிலைமையே வரலையே, ஒரு சூழ்நிலையே உண்டாகலையே. ஆனால் நாம் பிரார்த்தித்து பெருமாள் பண்ணலை. அது அவர் பிரசித்த உபன்யாசகர், அது வேறு விஷயம். அவருக்கு மட திறந்த வெள்ளம் போல் வரப்போகிறது. ஆனால் இந்த இடத்துல பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறது ஒரு அவசியமில்லாத ஒரு பிரார்த்தனை மாதிரி ஆகுது இல்லையா? நம்ம பிரார்த்தனையே நாம் பிரார்த்தனை பண்ணால் அவன் செவி சாய்ச்சி அதை பண்ணும்படியே இருக்கணும். சரி, இவன் ஏதோ கேட்குறான், சந்தர்ப்பம் இல்லாத, இதுக்கு என்றைக்கு சந்தர்ப்பம் வருதோ அன்றைக்கி பார்த்துப்போம் அப்படின்னு தான் அதான். அதனால தான் செய் மாலைன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, செய் வாசகம்னு ருஜுவான வாக்காக நம்மது இருக்கணும். அதே மாதிரி அவனுக்கு நாம் அந்த மாலையை எதுக்காக போடுறோம்? அவனுடைய பெருமையை கொண்டாடுறதுக்காக போடுறோம் மாலை. என்ன அப்போது அவனுடைய அனுகிரகம் நமக்கு நன்னா பண்ணுறான் பண்ணணுன்றதுக்காக மாலை போடுறோம், இல்லை அனுகிரகம் பண்ணிட்டான்றதுக்காக மாலை போடுறோம். இந்த இடத்துல உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நாம் அந்த மாலையை சாத்தினோன்னா அவன் அனுகிரகம் பண்ணுற மாதிரி இருக்கணும் நாம் கேட்குறது. அப்போ தான் ருஜுவாக அவன் அனுகிரகம் பண்ண முடியும். இல்லைன்னா நாம் கேட்டு பேப்பரை பெண்டிங் தான் வைக்கணும். என்றைக்கு நாம் இதுக்கு போகிறோமோ, சதஸுக்கு போய் வாக்கியார்த்தம் பண்ணி இதுக்கு இப்படி தான் அர்த்தம், அதை நீங்கள் சொல்கிற தப்பு, இதெல்லாம் இப்படி தான் தீர்மானம் பண்ணணும்னு சொல்லச்சே தான் அவன் அனுகிரகம் பண்ணணும். அது வரையில் அதை பெண்டிங் வைக்கணும். அதனால தான் இந்த செய் மாலையேன்னு சொன்னார். அப்படியே அர்த்தம் சொன்னால் நாம் என்ன பண்ணணும்? அந்த ருஜுவான மாலையாக சமர்ப்பிக்கணும். அதுக்கு நம்முடைய வாக்கெல்லாம் செய் வாசகமாக இருக்கும். மாலைன்றது என்னது? ஒருத்தருடைய பெருமையை கொண்டு வருது, அது மனம் பரப்படுது, மனம் மிக்கதாக இருக்கும் மாலை. ஆன மாதிரி பிரார்த்தித்தபடி பெருமாள் அனுகிரகம் பண்ணான், அதுதான் அவனுக்கு மனம் பரப்புறது. மனம்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு புஷ்பம் இருக்குதுன்னா அந்த புஷ்பம் அப்படியே மல்லி புஷ்பம் பெருமாள் இன்றைக்கி சாத்தின்னு இருக்க கோவில் உள்ள நுழைச்சவே பெருமாள் சாத்தின்னு இருக்க மல்லி புஷ்பம், மல்லிகை கமல் தன்னல் ஈருமாலோ அப்படின்னு நம்ம வசீகரம் பண்ணுறது. இன்றைக்கி பெருமாள் செண்பக பூ சாத்தின்னு இருக்கார், அந்த வாசனை வருது அப்படின்னு அதை இது தானே. அது மாதிரி
பெருமாள் வந்து இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சொல்கிற அது பெருமாள் இப்படி அனுகிரகசாலி அப்படின்றத புகழ் பரப்பணும், அந்த புகழ் மனம் பரவணும். அதனால் நம்முடைய வாசகமாகப்பட்டது ருஜுவாக இருக்கணும். அந்த ருஜுவாக இருக்கிறதுக்கு நாம் எப்போவுமே அந்த தன்மையாளனாக இருந்தால் தான் வரும். இல்லைன்னா திசந்த் மேதேவுக்கு பதிலாக இந்த மாதிரி விசேஷ வித்பாஷினாத அப்படின்னு பிரார்த்திக்கிற மாதிரி ஆகிடும், மாறி போயிடும். அதனால் இந்த இடத்துல ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த எம்பெருமான் அவன் உலகம் மொத்தத்தையும் இதுவாக வச்சுருக்கிறதுனால அவனுக்கு இந்த புஷ்பமெல்லாம் சாத்தினா போகிறாரு. அவன் உலகம் மொத்தத்துக்கும் படி அளக்கிறவனாக இருக்கான், உலகம் மொத்தத்துக்கும் ரக்ஷகனாக இருக்கான், சுவாமியாக இருக்கான், அந்தர்யாமியாக இருந்து நியமிக்கிறவனாக இருக்கான், தாரகனாக இருக்கான், சேஷியாக இருக்கான், உலகம் மொத்தம் பண்ணக்கூடிய காரியத்தினுடைய பலனை அனுபவிக்கிறான், சேஷியாக இருக்கான்னு இப்படி நியந்தாவா எல்லாரையும் நியமிக்கிறவனாக இருக்கான். அதனால் அவனுடைய புகழ் அது அவனுக்கு மாலை சாத்தணுன்னா அதை எப்படி அது மனம் பரப்புறது? வாசகமாக இருக்கக்கூடிய மாலையால் தான் மனம் பரப்ப முடியும். இந்த ரோஜா மாலையோ சண்பக மாலையோ மல்லி மாலையினாலேயோ மனம் பரப்ப முடியாது. அந்த புஷ்ப வாசனை தான் வருமே தவிர அந்த புஷ்ப வாசனையை கொண்டு அவனுடைய இது பண்ண முடியாது. அதனால் வாசகம் நாம் நல்ல இது பண்ணி இந்த மாதிரி நீ கருணாகரனாக இருந்து இந்த மாதிரி நீ இது பண்ண, அகல்யா சாபத்தை போக்கடித்தவனே, அப்புறம் இது சுக்ரீவனுக்கு அருள் பண்ணவனே அப்படின்னு சொன்னால், அப்போ அவன் பண்ணத குன்னெடு தானிட காத்தா ஆயா அப்படின்னு சொன்னால் அவனுடைய புகழ் மனம் பரவும் எல்லா இடத்துலையும். அதனால் இந்த மல்லி புஷ்ப மாலையெல்லாம் அவனுக்கு போட்டால் அவனுடைய புகழாகப்பட்டது வராது. அதனால் புகழ் மனம் இங்கே பரப்ப வேண்டுமானதுனால வாசகம் செய் மாலையே அப்படின்னு சாய்ச்சோம். அதுக்கு மேலே வான் பட்டாடையும் மகுதே அப்படின்னு இருக்குது, அதை மேலே அப்புறம் கொடுப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜேஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் ஸ்ரீலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.